ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ் சினிமா. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோல் சைட்லேருந்து அனிமே அவார்ட்ஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அனிமே அவார்ட்ஸை பற்றி நான் மோல்டோ பை விஆர்டி கமெண்ட்ரி அப்புறம் போக்கி தமிழ்னு மொத்தம் 4 பேர் வந்து எங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கோம். அதாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள், நாங்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சில அவார்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோன்றது நாங்கள் நடத்தின பாட்காஸ்ட்டில் பார்ட் 3 வீடியோ தான். இந்த பாட்காஸ்ட்டோட பார்ட் 1 வீடியோன்றது மோல்டோபையோட சேனலில் ஒன்றான மாப் கேமிங் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காரு. பார்ட் 2 வந்து நம்ம விஆர்டி கமெண்ட்ரி அவரோட சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பாரு. பார்ட் 3 தான் நம்ம சேனலில் இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் என்ன பேசணும், எதெல்லாம் வாதணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே கைஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அமைக்க வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பாட்காஸ்ட் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி ரைட் கைஸ், வளரும் பேசாம வீடியோக்குள்ளே போயிடலாமா? அடுத்து பெஸ்ட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே எது செஞ்சிருக்குன்னா மக்கேன் டூ மெனி லாசிங் ஹீரோயின்ஸ். இத பத்தி நினைக்கிறீங்களா? லைஃப் ஆஃப் லைஃப் இதெல்லாம் என்ன அனிமே? நல்ல அந்த அனிமேவும் பார்த்தது இல்லடா. அதுல இல்ல இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமேனா அந்த இதானே டெய்லி லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே, இந்த ஸ்கூல் கேட்டகரி அது பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பா சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பொதுவா வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதுதான் டெய்லி லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த அனிமே இருக்கும். இந்த கேட்டகரியில இருக்கிற அனிமேவும் நான் எதுவும் பார்த்தது இல்லை. ஏன்னா இது எந்த அனிமே பெஸ்டா இருக்குன்னு சொல்லுங்க, அதை ட்ரை பண்ணி பாக்குறேன். அதுல மேக்கைன் டு மெனி லாசிங் ஹீரோயின்ஸ் வந்து தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால அது கொடுத்துருக்கிறது எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபைடு. அவள் தான் தமிழ் டப்ல இருக்கிறதால நான் இந்த அனிமையும் பார்த்தது இல்லை. ஸோ அதனால கருத்துக்கள் எதுவும் இல்லை. டிஎஸ்டி உங்களுக்கு கருத்து இல்லையா? எனக்கும் அதெல்லாம் கருத்துக்கள் எதுவும் இல்லை. நான் வந்து டேட்டா மெஹாட் சீசன் 2 இதுலயும் இருக்கு. நான் அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அது ஓகே தான். அது இந்த டேட்டா மெஹாட் தான். ஓகே, அடுத்து பெஸ்ட் அனிமேஷன் எதுனா டீமன்ஸ் அஷிரா ட்ரைனிங் ஆர். இதுல ஓகே தான் எனக்கு. டீமன்ஸ் பெஸ்ட் அனிமேஷனாவே டீமன் ஸ்லேயர் தான்டா. எனக்கும் இது 100% ஓகே தான் ப்ரோ. அதோட அனிமேஷன்ல அடிச்சுக்க முடியாது. சோலோ லெவலிங் நல்லா இருக்கும். சோலோ லெவலிங் ப்ரோ எல்லாத்துக்கும் எப்படி போறீங்க? யார் அது? சோலோ லெவலிங்கோட டீமன்ஸ் கம்பேர் இருங்க. டீமன்ஸ் சோலோ லெவலிங் கம்பேர் பண்ண கூடாது. டீமன்ஸ் இது சோலோ லெவலிங் ஒன் பீஸ் கம்பேர் பண்ணுவீங்க, டீமன் ஸ்லேயர் சோலோ லெவலிங் கம்பேர் பண்ண கூடாதா? நாங்க எப்ப கம்பேர் பண்ணோம்? பொதுவா சொல்றேன்டா. இப்ப நீதான் சொன்ன அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு. வேற எவனும் இல்ல. சோலோ லெவலிங் விட டீமன் ஸ்லேயர் வந்து நல்லா இருக்கும் அனிமேஷன். சரி ஓகே, டீமன் ஸ்லேயர் பெஸ்ட் அனிமேஷன். இதுல வந்துட்டு ப்ளீச் இல்ல, வேற பாப்புலரான அனிமேஷன்லாம் இல்ல. பாப்புலர் அனிமேஷன் தாண்டி பெஸ்ட் அனிமேஷனை கொண்ட அனிமேஷன் இந்த கேட்டகரியில வரல. சோ அதனால கம்பேரிட்டிவ்லி பார்த்தா டீமன் ஸ்லேயர் தான் டாப்ல இருக்கு. அது கொடுத்தது ஓகே தான். ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, என்ன பொறுத்த வரைக்கும் மத்த அனிமே வந்ததாலும் டீமன் ஸ்லேயருக்கு கொடுத்துடலாம் நினைக்கிறேன். ஏன்னா மத்த அனிமே குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். பட் டீமன் ஸ்லேயர் இப்போ இந்த கடைசியா ஒரு எபிசோட் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, பாம் பிளாஸ்ட் அது மாதிரி கிட்டத்தட்ட அதெல்லாம் ரியாலிட்டியா அப்படியே இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல டீமன் ஸ்லேயர் அடைச்சிடவே முடியாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அனிமேஷன் தான் எப்பவுமே டீமன் ஸ்லேயர் தான். எனக்கும் டீமன் ஸ்லேயர் தான். அதான் வேற ஏதாச்சும் அனிமே வந்துச்சா கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். டீமன் ஸ்லேயர் அதான் ப்ரோ, நானும் அதான் சொல்றேன். இருக்கிற அனிமேஷன்ஸ்ல வந்து டீமன் ஸ்லேயர் தான் பெஸ்ட். பட் ஆனா சரி பட் சொல்லக்கூடாதுன்றீங்க. சரி விடுங்க, வேணாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அது ஸ்லாங் போடுங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சுல, எல்லாருக்கும் டீமன் ஸ்லேயர் தானே? ஆமா. ஓகே, அடுத்து பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஆர்ட் எது வச்சிருக்குன்னா ஃப்ரீடம் பியாண்ட் ஜெனிசென்ட். இதான் வச்சிருக்கு. அந்த பேர் வேற வாயில வர மாட்டேங்குது. அது கொடுத்து வச்சிருக்காங்க எல்லாரும். பேக்ரவுண்ட் ஆர்ட்னா எந்த மாதிரி சொல்றாங்க அவங்க? அது தெரியலையே எனக்கு. பேக்ரவுண்ட் ஆர்ட்னா
பேக்ரவுண்ட்னா இந்த நேச்சர் காட்டுறாங்கல்ல, எப்படி சொல்றது, ஒரு சில அனிமே எல்லாம் அப்படியே நல்லா எஃபோர்ட் போட்டு நேச்சர்லாம் அப்படியே அழகா காட்டுவாங்கல்ல. இந்த லிஸ்ட்ல பேக்ரவுண்ட் ஆர்ட்னா இந்த லிஸ்ட்ல வில்லன் சாகா இல்ல. இருந்துருந்துச்சுன்னா கதையே வேற. எங்க டேண்டா டேன்லாம் காட்டி இருக்கவே கூடாது. அதுல எங்க பேக்ரவுண்ட் ஆர்ட் கொடுத்தாங்க? டீமன் ஸ்லேயர்ல எங்க இருந்துச்சு? டீமன் ஸ்லேயர்ல ப்ரோ இருங்க, அந்த எனிமி கூட ஒவ்வொரு எனிமி கூட சண்டை போடும் போது அவன் அந்த பேக்ரவுண்ட் கலர் மாத்து பாத்தீங்களா இல்லையா? இல்ல அதான் அந்த வேர்ல்டு காமிக்கிற விதமாகட்டும். இல்ல ப்ரோ பேக்ரவுண்ட்ல அந்த வேர்ல்டு காமிப்பாங்கல்ல, அது இல்ல பேக்ரவுண்ட்ல அழகா பீஸ்ஃபுல்லா இருக்கிறதான்னு நீங்க சொல்றீங்க. பீஸ்ஃபுல்லா இல்ல, பெஸ்டா இருக்கிறது. ஆமா ஆமா, பெஸ்ட் பேக்ரவுண்ட் தான் இது. பீஸ்ஃபுல். இப்ப நெருப்பு எரியுற மாதிரி வைக்கலாம், ஃபயர் வர மாதிரி வைக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் நான் எப்படி நினைச்சேன் அப்படின்னா அழகா பேக் சைட்ல இயற்கையா அழகா காமிக்கணும். இதுக்குமே ப்ளூட்டோ கொடுத்துருக்கலாம். ஏன்னா அதோட பேக்ரவுண்ட் எல்லாம் சூப்பர் வேற வெறித்தனமா இருக்கும். ப்ளூட்டோவும் அந்த விட லிஸ்ட்ல இருக்கு வின்னரா. ப்ளூட்டோ அதான் இருக்கு, அதுக்கு வின்னர் கொடுத்துருக்கலான்ற. சரி டிஎக்ஸ் நீங்க சொல்லுங்க அடுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ரன் ஓகே தான். ஏன்னா அது ஸ்டோரி டெல்லிங் வைஸ் வந்து பேக்ரவுண்ட் ஆர்ட் எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். ஓகே தான், பட் ப்ளூட்டோ ஃபேன்ன்றதுனால அது கொடுத்துருக்கேன். ஓகே போக்கி நீங்க? ப்ரோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, நான் இதுல டீமன் ஸ்லேயரையும் கொடுத்திருக்காங்க. அதான் டீமன் ஸ்லேயர்லாம் பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒரே மாதிரியான பேக்ரவுண்ட் தான் நிறைய சீன்ஸ்ல நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இல்ல ப்ரோ, பேக்ரவுண்ட் வைஸ்னா கடைசி எபிசோட் டீமன் கடைசி எபிசோட் இன்ஃபினிட்டி கேஸ்ட்ல போவானுங்க. அந்த பேக்ரவுண்ட் அது எல்லாமே பட்டும் பயங்கரமா இருக்கும். அதுக்கு தான் அனிமேஷன் கொடுத்திருக்காங்க. ஆமா, பெஸ்ட் அனிமேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட பாத்தீங்களா இல்ல, எவ்வளவு தத்துவமா அப்படி இருந்துச்சுன்னு. அந்த பேக்ரவுண்ட் அதுவும் அழகா இருந்துச்சு பாருங்க. அந்த கேஸ்ட்ல இன்ஃபினிட்டி கேஸ்ட்ல பாத்தீங்களா இல்லையா? அதுவும் ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட் ஆகிற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்டுக்கு ஃபுல் டெஃபினேஷன் என்னன்னு தெரியல. ஸோ அதனால ஏன்னா எனக்கு எதை பேஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் ஆர்ட்ன்றதை கொடுத்து, ஏன்னா அனிமேஷனும் ரெண்டும் ஒரு சேம் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கு. பட் தெரியல என்ன போட்டிருக்காங்கன்னா பேக்ரவுண்ட் அட்மாஸ்பியர் வந்து நல்லா சூப்பரா கிரியேட் பண்ணிருக்குது. அதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஆர்ட்ன்றது ஸ்டோரி டெல்லிங் வைஸா நல்லா பண்ணும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. வியூவர்ஸ் பாக்குறதுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஆர்ட் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வேர்ல்ட் பில்டிங் வைஸ் ஃப்ரீ ரனுக்கும் அதே மாதிரி தான் வேர்ல்ட் பில்டிங் சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஒரு இடத்துக்கும் அதாவது அட்வென்ச்சர் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு இடத்துக்கும் போக போக அந்த இடத்தோட வித்தியாசம்லாம் காமிக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஃப்ரீ ரன்ல. அடுத்து போக்கி உங்களுக்கு அவ்வளவுதானே? அதான் ப்ரோ, எனக்கு ஃப்ரீ ரன் வந்து நல்ல இதாதான் இருக்கும். நான் அந்த அனிமே பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த இயற்கையை பத்தி போனோம் அப்படின்னா ஃப்ரீ ரன் ஓகே. மற்றபடி ஏதாச்சும் நல்ல இது அந்த மாதிரி போனா வேற அனிமி கொடுத்துருக்கலாம். எனக்கு வந்து ஃப்ரீ ரன் நான் பார்த்தது இல்ல. எனக்கு வந்து டேனிடன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு எனிமி கூட சண்டை போடும்போது எப்படி சொல்றது, பேக்ரவுண்ட் அந்த கலரு ஆர்ட் மாத்துறதும் சரி, ஒரு சில எபிசோட்லாம் ரொம்ப காட்சிகள்லாம் அழகா காட்டுவாங்க. ஸோ எனக்கு வந்து டேனிடன் இது வச்சிருக்கலாம் தோணுது எனக்கு. ஓகே அவ்வளவுதான், நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே அடுத்து பெஸ்ட் கேரக்டர் டிசைன். இதுதான் புரியல. பெஸ்ட் கேரக்டர் டிசைன்னா கேரக்டர் தானே கொடுத்துருக்கணும் ப்ரோ. கேரக்டர் டிசைன்னா அவங்களோட டிசைனை தானே சொல்றாங்க. ஒரு கேரக்டர் எப்படி உருவாக்கி இருக்காங்க அந்த கேரக்டரோட இது கிடையாது. ஐ மீன் என்ன சொல்றேன்னா அவங்களோட வாழ்க்கை வரலாறு அந்த மாதிரி கிடையாது. அந்த கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி தான் சொல்றேன். அந்த அவுட்ஃபிட் அதெல்லாம் அந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல எப்படி? இல்லங்க அதான் கேரக்டர் டெப்தா இல்ல அந்த அவுட்ஃபிட் அந்த கேரக்டரோட ஹேர் ஸ்டைல் அதெல்லாமா? கேரக்டரோட ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி தான் ப்ரோ வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா டான்டாடன் கொடுத்துருக்காங்கன்னா இல்ல ப்ரோ, இதுல டான்டாடன் எதுலயுமே வராதே ப்ரோ அந்த லிஸ்ட்ல. எப்படி பார்த்தாலுமே டான்டாடன் அவங்களோட கேரக்டர் டிசைன் நல்லா தானே ப்ரோ இருக்கும். டீமன் ஸ்லேயரோட நல்லா இருக்குமா ப்ரோ? டீமன் ஸ்லேயர் அஷிரா ஆக்ல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டான்ஜிரோவையே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஏகப்பட்ட சைடுல சுத்திக்கிட்டு இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அது கரெக்ட். ஆமா அது கரெக்ட் தான் ப்ரோ. அது வந்துட்டு அது ஒரு செட் ஆஃப் இது ப்ரோ, தீம் ப்ரோ அவனுங்களுக்கு. இப்ப
சோட்டா பீம்னு ஒரு கார்ட்டூன் இருக்கு. அது பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. ஏதாச்சும் ஃபைட் நடக்கும்போது பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணாம ஏதாச்சும் மெயின் கேரக்டர்ஸ் எடுத்துக்கோமே. சொட்டா பீம்னு எடுத்த உடனே என்ன தாக்க போறீங்களோன்னு நினைச்சேன். இல்ல இது இது பாட்காஸ்ட் தப்பிட்டீங்க. இது சீரியஸ் ஆர்குமெண்ட்ன்றதுனால. சரி DXT அதான் இல்ல ப்ரோ, அதான் டிசைனு அவங்களோட ஈஸியா ரெகக்னைஸ் பண்றது, எஃபெக்டிவ் கன்வின்சிங் கேரக்டர், அந்த மாதிரி டிசைன் வைஸ் அதுதான் டேண்டனோட டிசைனிங் நல்லதா இருக்கும், இல்லன்னு சொல்லல. பட் டீமன் ஸ்லேயர் கூட கம்பேர் பண்ணும்போது அது பெஸ்டா எனக்கு தோணல. வெயிட் பண்ணுங்க, இதுல எனக்கு ஒரு தெளிவு இல்ல கேரக்டர் டிசைனை பொறுத்த வரைக்கும். வெயிட் பண்ணுங்க. இப்போ விஆர்டி சொல்ற கேரக்டர் டிசைன் எப்படி இருக்குன்னா, சக்குரா அந்த மாதிரி ஒரு ஈவிலான கேரக்டர். டான்ஸ் எடுத்துமே, டான்ஸ் ஒரு ஈவிலான கேரக்டர், அவன் கேரக்டர் சரி கிடையாது. சோ அவனுடைய கேரக்டர் டிசைன் இந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இது அந்த மாதிரி எடுத்துக்கிறதா, இல்ல நம்ம பார்க்கும்போது சாசுகேயோட அவுட்ஃபிட் சூப்பரா இருக்கு, நருட்டோ கிளாசிக்ல இருந்ததை விட ஷிப்டன்ல அவனுடைய டிசைனை சூப்பரா கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி எடுத்துக்கிறதான்னு தெரியல. நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ, அவுட்ஃபிட் அந்த மாதிரி தான் வருது. அப்ப அவுட்ஃபிட் வைஸா பார்த்தா டீமன் ஸ்லேயர் தான் கொடுத்தாகணும். எனக்கு வந்து இது கைஜு நம்பர் 8 அவன் அந்த இதுவே நல்லா இருக்கும். அந்த மாஸ்டரோட என்னென்ன அனிமே சொல்லிருங்க, அவ்வளவுதான். ஒரு என்னென்ன அனிமே கரெக்டா சொல்லிருங்க. எனக்கு டீமன் ஸ்லேயர். எனக்குமே டிமன் ஸ்லேயர். எனக்கு வந்து கைஜு நம்பர் 8. ஓகே, அவ்வளவுதானே. ஓகே, அடுத்து பெஸ்ட் டைரக்டர் கெய்ச்சி என்னது கெய்ச்சிரோ சைட்டோ. என்ன அனிமேக்கு? ஹீரோ சைட்டோ. ஃப்ரீ ரன் பை ஜர்னேசன். என்ன பேர் இது? எவன் அந்த பேர்லாம் வச்சான்? ஃப்ரீ ரன். ஏதாச்சும் வாயில வர மாதிரி ஒரு பேர் வைங்களா? ஃப்ரீ ரன் பேர் வந்தா நான் சரிதான். இந்த அனிமே ஜெயிச்சிருக்கு, இந்த டேரக்டர் தான் ஜெயிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? ஹீரோ ஒன் பீஸ் ஃபேன் லெட்டர் இருக்கு, இத பத்தி உங்க கருத்து? இல்ல எனக்கு இது ஓகே தான். ஃப்ரீ ரன் பை ஜர்னேசன் ஓகே. ஃப்ரீ ரன் ஓகே தான். ஏன்னா அதோட அனிமேஷன் அதெல்லாம் நல்லா இருக்கும். அது ஒரு தனி தீம். ஸோ அதனால அது ஓகே. எதுலையுமே ஆல்ரெடி கொடுத்துருக்கானுங்க. பட் பெஸ்ட் டைரக்டர் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் பீஸ் ஃபேன் லெட்டர் கொடுக்கலாம். அதுலயுமே அனிமேஷன் குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கும். கதை வைஸ் நினைச்சேன்டா. சொல்லு. அதுவும் ஒரு வகையில நல்லா இருக்கும். ஓகே, ஹலோ மார்க்கேன். எவரோ உன்னதானே கூப்பிட்டு இருக்கேன். என்னைய கூப்பிடுறீங்க? போக்கின்றது யாரு? டிஎக்ஸ்டி ப்ரோ கூப்பிடுறீங்களா? அமைதியா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கருத்து? எனக்குமே ஃப்ரீ ரன் ஓகே தான் ப்ரோ. எனக்கு வந்து டான் நான் ஃப்ரீ ரன் பார்த்தது இல்ல. பெஸ்ட் மெயின் கேரக்டர் யார் ஜெயிச்சிருக்கானா? சன் ஜின்பு சோலோ லெவலிங். நினைச்சேன்டா மொமெண்ட் தான். வேற என்ன, சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். ஓகேப்பா தம்பி, நீ போன அனிமேக்கே அந்த பெஸ்ட் டைரக்டருக்கு நீ தான் வரும்னு பார்த்தேன், வரல. அதான் இன்னும் எங்கடா ஆளை காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். கருத்து இருக்கா? சொல்லுங்க. கருத்துல என்ன சொல்றது நம்ம? எனக்கு ஓகே சஞ்சின். எனக்கும் ஓகே. சஞ்சின் வீக்ல இருந்து எப்படி சொல்றது, ஈராக்ல இருந்து எஸ் ரேங்க் ஆயிருக்கு. அவ்வளவுதானே. கடைசி வரைக்கும் நான் வன்மத்தை கக்குவேன்டா. ஓகே, அடுத்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர். நான் டர்போ கிரானி. அதுதான் இது நான் சைக்கோ தான். சைக்கோ பென்ன்ற கேரக்டருக்கு வந்து எந்த அனிமேல இருந்தா ஃப்ரீ ரன்ல இருந்து நம்மலாம் டாண்டன். டர்போ கிரானி கூட நல்ல சைட் கேரக்டர் தான். அவங்க வச்சுதான். ஏன்னா இதுல 2 பேர் இருக்காங்க. டிஎக்ஸ்டி நீங்க என்ன டிஎக்ஸ்டி ப்ரோ? இல்ல நாங்க இருக்குமே. டிஎக்ஸ்டி ஹலோ இருக்கீங்களா? வணக்கம் சார். ஹலோ சார் வணக்கம், இருக்கீங்களா? இதாயிருச்சு, மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ஃப்ரீ ரன் அனிமேல ஃப்ரீ ரனுக்கு ஃப்ரம் வந்து ஒரு சப்போர்ட்டான கேரக்டர் சூப்பரா தான் இருப்பா. அவளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுல சப்போர்ட்டிங் கேரக்டர் வைஸா சூப்பரா இருந்திருக்கும். எனக்கு ஓகே தான். பட் டர்போ கிரானி அவங்கலாம் அந்த வயசுலயும் அவங்களும் நல்லா தான் பண்ணிருப்பாங்க. எனக்கு ஃப்ரம் ஓகே தான். எனக்கு டர்போ கிரானி அண்ட் சைக்கோ இருக்காங்கல்ல, அவங்களுமே வயசான நபர் தான். ஸோ அவங்களுக்கும் 2 பேருமே ஓகே தான். யாருக்கு கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ல எனக்கு வந்து எனக்கும் சைக்கோ தான். சைக்கோங்கிற பாருங்க, சீக்கோவா டாண்டர் வந்து எப்படி சொல்றது, அவங்களும் செம்ம கேரக்டர் தான். ஓகே, சொல்லி முடிச்சீங்களா? இப்ப அடுத்து சொல்றேன். ஓகே, கடைசி கேட்டகரி நினைக்கிறேன். இதுதான் கடைசி, அவ்வளவுதான். இதுக்கு மேல இல்ல. மஸ்ட் ப்ரொடெக்ட் அட் ஆல் காஸ்ட் கேரக்டர் ஆனியா ஃபோர்ஜஸ் 5X ஃபேமிலி சீசன் 2.
இத பத்தின கருத்துக்கள் என்ன? இந்த மோஸ்ட் ப்ரொடக்ட் ஆல் காஸ்ட்னா என்னதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்கண்ணா. இல்ல அந்த அனிமேல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரையும் ப்ரொடெக்ட் பண்ற அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர். அதாவது ஒரு அனிமேல ஒரு கேரக்டர் என்னது எப்படி இருங்க நான் சொல்றேன். எப்படி சொல்றேன், நீங்க வந்து அந்த இப்ப ஆனியா ஃபோர்ஜ் இருக்குங்கல்ல, இந்த கேரக்டர் மட்டும் நம்ம எப்படி காப்பாத்தியே ஆகணும்டா, என்ன ஆனாலும் சரிடா நம்ம எந்த பொண்ணு மட்டும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இருக்கிற கேரக்டர் யாருன்னு கேக்குறேன். ஓ ஓகே 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 மஸ்ட் ப்ரொடெக்ட். ஆமா ஓகே ஓகே. ஏன்னா மெயின் கேரக்டர்ஸ் தான் அதுல மோஸ்டா இருப்பாங்க. அப்ப சின்ன பொண்ணு அவ, சோ அவளதான் நம்ம காப்பாத்த நினைப்போம். ஆப்வியஸா வின்னர் ஓகே தான். டேன்ல ஒக்கர் ஒன்று கொடுத்ததுக்கு பதிலா சைக்கோவெல்லாம் கொடுத்துருக்கலாம். அவளை ப்ரொடெக்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? பின்ன குடும்பத்தை போறாரு, என்ன பண்ண போறாரு? தவறு ப்ரோ. ஆனியா ஃபோர்ஜர் தான். இதுல யாருக்கு மாற்று கருத்து இருக்கு? எனக்குலாம் மாற்று கருத்து இல்லப்பா. எனக்கும் வின்னர் கொடுத்தது மாற்று கருத்து இல்ல. ஆனா டேன்டானுக்கு இந்த கேரக்டர் ஆனியா ஃபோர்ஜர் தான் ப்ரோ. ப்ரோ ஓகே ப்ரோ, கொஞ்சம் மனசாட்சி இருக்கா ப்ரோ? அந்த குட்டி கியூட்டான குழந்தை ப்ரோ அது எப்படி ப்ரோ? நான் வின்னர் கொடுத்தது சொல்ல ப்ரோ. வின்னர் ஆப்ஷன்லயே அவங்க கொடுத்துருக்கான்றீங்களா? ஒக்கர் ஒண்ணு கொடுத்ததுக்கு பதிலா ஆப்ஷன்லயாச்சும் சைக்கோவை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்றேன். அதான் பையனா பிறந்தா மரியாதை இல்ல, ஒன்னா தான் மரியாதை, அதுவும் அழகா தான் ரொம்ப மரியாதை. அட்லீஸ்ட் மோமோ யாச்சும் கொடுத்துருக்கலாம் ப்ரோ. ஓகே அதான் இதான் அந்த கிரன்ச்சி ரோலோட 2025 அனிமே அவார்ட்ஸ். இதுல மோஸ்டா எனக்கு பாத்தீங்கன்னா எதுலயுமே உடன்பாடு இல்லை. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம பசங்க யாருக்குமே உடன்பாடு கிடையாது. விஆர்டிக்கு அண்ட் அதுதான் விஆர்டி அண்ட் போக்கி தமிழனுக்கு வந்துட்டு சோலோ லெவலிங் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உடன்பாடு இருக்கும். அது எங்கெங்கெல்லாம் இல்லையோ அதெல்லாம் உடன்பாடு இருக்காது. இருங்க, எல்லாமே எனக்கு உடன்பாடு இல்ல, ஒரு சில மட்டும் எனக்கு உடன்பாடு இருக்கு. அவ்வளவுதான். சோலோ லெவலிங்கே ஒரு 4-5 அவார்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல கூட இருக்கலாம். அதுவும் ஹானரபிள் மென்ஷன் என்னன்னா சீசன் 2னா மட்டும்தான். சீசன் 1னா ஒண்ணு கூட கிடையாது. ஆமா வாய்ப்பே இல்ல. சீசன் 1 அவர கூட சான்ஸ் இல்ல. 2வா இருந்தா இது நீங்க 2025க்கான அனிமே அவார்ட்ஸ்னு சொல்ற உடனே ஓகே. அதை தவிர்த்துட்டு இருங்க, இவனுக்கு என்ன ஓட்டிங் வைக்கிறது எங்களுக்கு தெரியும். நீ சூத்து போற, நான் ஒரு ஓட்டிங் வைக்கிறேன் நாளைக்கு. நான் கொடுக்குறேன் அவார்டு. ஏய் ஆமாங்க, நல்ல கண்டென்ட்ங்க. நாம வேணாடா கொடுக்குறத பார்க்கலாமா? நாம இப்ப போறோம்டா, போய் ஸ்டோரி போடுறோம் 3 பேர் 4 பேரும். அதுல இருக்கிற அவார்டு நீ வேணா கொடுக்குறது அவார்டு. சரி ஓகே, இருங்க நான் அவுட்ரோ முடிச்சிடுறேன். நம்ம இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ சொல்ல 3 பார்ட்டா வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் வந்து மாதபை சேனல்ல வரும். செகண்ட் என்ட் சேனல்ல, அதாவது விஆர்டி கமெண்ட் சேனல்ல. தேர்ட் வந்து டிஎஸ்சி சேனல்ல வரும். 3 சேனல்லயும் மறக்காம வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம். ஸோ மறக்காம எங்களை ஸ்டே டியூன்டாவே இருங்க, ஓகேவா? முக்கியமா இதுல எங்களுக்கு எப்படி மாற்று கருத்து இருக்கோ அதே மாதிரி உங்களுக்குமே மாற்று கருத்துகள் இருக்கும். அது என்ன ஏதுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்குன்றத நாங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க, பாக்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஃப்ளோல நிறைய வார்த்தைகள் தப்பா சொல்லியிருப்போம், நிறைய பேர் மறந்துருப்போம். ஏன்னா நம்ம இது ஒரு கண்டென்ட் வீடியோ இல்லையா, பாட்காஸ்ட்ன்ற போது ஆன் ஸ்பாட்ல பேசுறதா வரும். ஸோ அதனால கோளாரா நிறைய விஷயங்களை பேசியிருக்கலாம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம தப்பா ஏதாச்சும் பேசியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை பார்த்து அடுத்த பாட்காஸ்ட்ல திருத்திக்கிறோம். இதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் உங்களை அடுத்த பாட்காஸ்டில் பார்க்கிறோம். நன்றி. அதுவே உங்களோட விடைபெறுது மால்டோ பாய். போயிட்டு வரீங்க. நன்றி. ஓகே இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோல சந்திக்கலாம். until then bye from DXD Anime. பத்தாமே ஓகே பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.